மீனாவின் வார்த்தைகள் கார்த்தியின் மனசுல மெதுவாக ஒரு அதிர்ச்சி அலைகளை பரவ வைத்தது. கார்த்திக், நீ இந்த கதையோட ஒரு பக்கம். அந்த வார்த்தை அவன் உள்ளுக்குள்ள பூட்டியிருந்த ஒரு கதவை மெல்ல திறந்தது. முத்துசாமி தாத்தாவின் வீடு. மாலை சூரியன் மரங்களுக்குள் மறையும் நேரம். தாத்தா கையில் ஒரு பழைய புகைப்படம். அந்த புகைப்படத்தில் அப்பா, அம்மா, ஒரு சிறுவன் இருந்தான். முத்துசாமி தாத்தா, இவன உனக்கு ஞாபகம் இருக்கா கார்த்திக்? புகைப்படத்தை பார்த்தான் கார்த்திக். அவன் கண்கள் அதிர்ச்சியில். அது நான் தான், என்னோட சின்ன வயசு புகைப்படம் என்றான் கார்த்திக். 10 வயசு கார்த்தி. அதே வீதி, அதே வீடுகள், அதே சிரிப்பு, சந்தோஷத்துடன் விளையாடின நாட்கள். அந்த மூடிய வீடு, அது காலியா இல்ல, அது அவன் வீடுதான். அம்மா, நான் விளக்கு ஏற்றிவிட்டேன். அம்மாவின் குரல். கார்த்திக், இரு, நான் வரேன். அன்று ஒரே இரவில் எல்லாமே மாறிடுச்சு. அப்பாவின் பேச்சும் சத்தம் கேட்டது. சண்டை, சத்தம் அதிகம். என்னவென்று எனக்கு புரியல. வெளியில் நல்ல மழை. அந்த இரவு கார்த்தி நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் அந்த ஊரு வீதியை விட்டு போவான் என்று. அந்த வீடு எப்பவும் காலியா இல்லைன்னு தாத்தா சொன்னது இப்பதான் அவனுக்கு புரிஞ்சது. முத்துசாமி தாத்தா, நீ போன நாள்ல இருந்து அந்த வீடு உன்னக்காக தான் காத்திருக்கு. பூட்டிய வீட்டில் விளக்கு எரிகிறது. அது ஆவி எல்லாம் இல்ல, பயப்படாத. கார்த்தி அந்த வீட்டை பார்த்தான். கண்களில் கண்ணீர், பழைய நினைவுகள், இரண்டும் சேர்ந்த முகம். அவனுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் கண்ணுக்கு முன் தருகிறது. அந்த வீதி மெதுவா சொன்னது போல இருந்தது. இப்போ உன் கதை தொடங்குது கார்த்தி.